சொன்னால் என்னை எதுவும் செய்ய முடியாது. மூன்றாவதாக, முதலாவது அவனுடைய வாழ்க்கையை பார்த்தோம் எந்த அளவுக்கு இருந்தது என்று சொல்லி. அவன் பணப்பிரகாரமாய், பொருள் பிரகாரமாய், வேலை பிரகாரமாக நல்லா இருந்தாலும் அவன் ஃபிசிக்கல் வேற மாதிரி இருந்துச்சு, அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வேற மாதிரி இருந்துச்சு. இரண்டாவது, ஆனால் அவன் அதிலே நிற்க வைக்கல. இயேசுவை பார்க்க வந்த உடனே அவனுடைய வாழ்க்கை ஒரு மாதிரி வாஞ்சையை பாருங்க. அடுத்தது, அவன் விட்டு கொடுத்தலை கவனிங்க. அவன் விட்டு கொடுக்குறான். எப்படி விட்டு கொடுக்குறான்? இயேசு எப்படிப்பட்டவர்னு பார்க்க வந்தோடனே, இயேசப்பா எவ்வளவு நல்ல தேவன், அவர் ஜென்டில் காடு, அவர் அவ்வளவு ஜென்டில் காடு, அவர் யாரையும் வற்புறுத்த மாட்டார். ஆனா சகேயுக்கிட்ட எதுவுமே கேட்கல, வீட்டுக்கு வரட்டுமான்னு கேட்கல. வசனம் சொல்லுகிறது பாருங்க, இயேசு இந்த இடத்தில் வந்த போது அண்ணாந்து பார்த்து, மரத்து மேல ஏறி நின்றுட்டு இருந்தாரு சகேயு. இயேசு இந்த இடத்தில் வந்தபோது, அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும். நான் இங்க தான் வாசிக்கிறேன், வேற எங்கேயும் வாசிக்கல. அவர் எப்பவுமே கேட்பாரு, வரட்டுமா, உனக்கு என்ன வேணும்? இப்ப கண்ணு தெரியாதவனுக்கு கேட்டாரா, உனக்கு என்ன வேணும்? ஆனா இங்க அவருடைய அப்ரோச் வேற மாதிரி இருக்கு பாருங்க. என்ன சொல்றாரு? சீக்கிரமா இறங்கி வாப்பா, இன்னைக்கு நான் உன் வீட்டுக்கு வர போறேன். என்ன விஷயம்? எப்படி தெரியுமானா, அந்த வாஞ்சி அவன் காண்பித்தான் பாருங்க. என்னை பார்ப்பதற்காக அவன் எடுத்த லெவல் வேற, என் பிரசனத்துக்கு வருவதற்காக அவன் எடுத்த லெவல், அவன் கொடுத்த காரணம் வேற. என்னுடைய ஆலயத்திற்கு வருவதற்காக அவன் இழந்த காரியங்கள் எவ்வளவு பெரிய விஷயம். எனக்காக எவ்வளவு தியாகம் பண்ணி வந்தான், எனக்காக எவ்வளவு விஷயங்களை விட்டுட்டு வந்தான். அவன் விட்டு கொடுக்கிற குணத்தை பாருங்க. இவர் என்ன பண்றாரு? உடனே அத சீக்கிரமா இறங்கி வா. உடனே சகேயு பாருங்க எப்படி பண்றாப்புல, உன் வீட்டில் தங்க வேண்டும் என்றார். அவன் சொன்ன மாத்திரத்தில் பாருங்க, அவன் சீக்கிரமா இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான். கரங்களை தட்ட மாட்டீங்களா? எப்படி அழைத்துக்கிட்டு போனாங்க? சந்தோஷமா அழைச்சுக்கிட்டு போறாங்க. அவன் அந்த வாஞ்ச அழைச்சுக்கிட்டு போகும்போது யோசிச்சிருக்கலாம். என்ன யோசிச்சிருக்கலாம்? இப்படிப்பட்ட பாவியின் வீட்டுக்கு இவர் வராரா? இப்படிப்பட்ட மோசமா வரி வசூலிக்கிறவன் வீட்டுக்கு இவர் வராரா? நான் எவ்வளவு பாவி. பேதுரும் அப்படித்தானே, போட்ல கால் வச்சவன, ஐயோ நான் பாவி ஆண்டவரே அப்படின்னு சொல்றாருல. அந்த ஒரு பார்வை, அந்த ஒரு பிரசன்ஸ், அந்த ஒரு விஷயம், இயேசு கூட இருக்கிறார், இவர்கிட்ட நான் பார்க்க முடியாத நான் பார்க்கிறேன் அப்படின்ற அந்த ஒரு உணர்வு அநேக ஜனங்களுக்கு பாவ குற்ற உணர்ச்சியை கொண்டு வந்துட்டு இருக்குது. அப்ப சகேயுக்கு அப்படிதான் இருந்திருக்கும். போகும்போது யோசிச்சிருப்பாப்ல, வீட்டுக்கு வர இவரா இப்படி அற்புதங்களை செய்கிறவர், இப்படி ரபி, இவர் இவ்வளவு பெரிய போதகர், இவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி, இவர் என் வீட்டுக்கு வராரா அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு போய்கிட்டு இருக்கலாம். ஜனங்க என்ன பண்றாங்க? அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷரிடத்தில் தங்கும்படி போனார். முறுமுறுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதுவும் காதுல கேட்டிருக்கலாம், வாய்ப்பு இருக்கு. இயேசுவா இந்த வரி வசூல் நிக்கிற வீட்டுக்கு போறாரா? இயேசுவா இவ்வளவு பெரிய பாவி வீட்டுக்கு போறாரா? ஆனா அவன் வாஞ்சையுள்ளவனா இருந்தபடியால், இயேசு எப்படிப்பட்டவரோ என்பதை அவன் அறிய அவன் முற்படுகிறவனா இருந்தபடியினால், தேவனுக்கு நேரத்தை கொடுத்து அவன் இயேசுவை பார்க்க வேண்டும், அவரை தேட வேண்டும் என்ற அந்த ஆவல் அவனுக்குள்ள அங்க இருந்ததுனால அவனுடைய வாழ்க்கையை மாற்றினார். பாருங்க, அங்க பெரிய கான்வர்சேஷன்லாம் ஒண்ணுமே இல்லை. இயேசு அவன் வீட்டுக்கு போன உடனே வசனம் சொல்லுகிறது, வேற எங்கேயும் வேற எதுவுமே இல்லை, இயேசு கூட அவன் இருந்தான், அவன் கூட இயேசு இருந்தாரு. அந்த கொஞ்ச நேரத்துல 8வது வசனத்துல சொல்லுகிறது, சகேயு நின்று, என்னங்க போய்கிட்டு, நான் நினைக்கிறேன் பாருங்க, இப்படி கவனிங்க, வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டே இருக்கிறாரு. எவ்வளவு பெரிய வீடுன்னு தெரியாது, கூட்டிட்டு போயிட்டே இருக்காரு. கூட்டிட்டு போயிட்டே இருக்கும்போது அவனுக்குள்ளாக ஒரு உணர்த்துதல் வந்துடுச்சு, அவனுக்குள்ளாக ஒரு மனமாற்றம் வந்துடுச்சு, அவனுக்குள்ளாக ஒரு மறுரூபம் ஆயிடுச்சு. அது வரைக்கும் அவனுக்குள்ள விசுவாசம் இல்லை, அது வரைக்கும் அவனுக்குள்ள எதுவுமே இல்லை. ஆனா உடனே அவனுக்குள்ளாக ஒரு விசுவாசத்தின் ஆரம்பம் வந்துடுச்சு. வந்த உடனே என்ன சொல்றான்ல 8வது வசனத்துல, சகேயு நின்று, நடந்துகிட்டு போய்கிட்டு இருக்கிறவங்க, இயேசு கூட போய்கிட்டு இருக்கிறவங்க, சகேயு நின்ன உடனே இயேசு நிற்பாரு. அப்ப சொல்றாங்க, ஆண்டவரே, கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். இயேசு ஒண்ணுமே சொல்லலாங்க.
அந்த கான்வர்சேஷன் நீங்க இல்லை. நீங்க இந்த 4 காஸ்பல் புக்கை வாசிச்சாலும் சகேயுவை பத்தி இல்லை. இந்த லூக்கால மட்டும்தான் இருக்கு. செலவிட்ட கொஞ்ச நேரத்துல இந்த வார்த்தை, ஆஸ்திகளில் பாதியை நான் கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் 4 திரும்ப செலுத்துகிறேன். வந்துடுச்சா மாற்றம்? அப்போ ஆண்டவர் பார்த்து சொல்றாரு 9வது வசனத்துல, இயேசு சகேயுவை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. கரங்களை தட்ட மாட்டீங்களா? இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இயேசு உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில கிரியை செய்யணும்னா நான் என்னை விட்டு கொடுக்கணும். அவர் மீது நான் அதிகமாய் வாஞ்சையுள்ளவனா இருக்கணும். அவன் தன்னை விட்டு கொடுத்தான். இன்னைக்கு நான் ஏன் இன்னும் இருளில் அப்படியே இருக்கிறேன்? விட்டு கொடுக்கறது இல்லை. காரணம் என்ன தெரியுமா? விட்டு கொடுக்கறது இல்லை. தேவனிடத்தில் நான் விட்டு கொடுக்கலன்னு சொன்னா ஏதோ ஏன் என் பலவீனம் அப்படியே இருக்கு? ஏன் என்னுடைய வியாதி அப்படியே இருக்கு? ஏன் என்னுடைய வியாபாரம், என் குடும்பம் அப்படியே இருக்கு? ஏன் என் குடும்பத்தில் இன்னும் குழப்பங்கள் அப்படியே இருக்கு? ஏன்னா நான் அவருக்கு என்ன விட்டு கொடுக்கல. அவன் அவ்வளோ பெரிய அந்தஸ்தில் இருந்தான், அவ்வளோ பணம் அவன்கிட்ட இருந்தது. ஆனால் தன்னை என்ன பண்ணாப்புல? சகேயுவை விட்டு கொடுத்தார். நானும் நீங்களும் அப்படிதான் விட்டு கொடுக்கணும். அது மாத்திரமல்ல, விட்டு கொடுக்கிறது என்ன? வேற ஒன்றும் இல்லை, தன்னை தாழ்த்தினான். தாழ்த்த மனதில்லாதவனு அற்புதம் பெறுவது அரிது. என்னங்க? தன்னை தாழ்த்த மனதில்லாதவனுக்கு அற்புதம் பெறுவது அரிது. தாழ்மையுள்ளவனுக்கோ ஆண்டவர் என்ன தராருங்க? தாழ்மையுள்ளவனுக்கோ ஆண்டவர் கிருபை அளிக்கிறார். பெருமையுள்ளவனுக்கு ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறார். எனக்கு இயேசுவும் வேண்டாம், வேற எதுவும் வேண்டாம், எனக்கு நல்ல வேலை இருக்கு, எனக்கு நல்ல பொசிஷன் இருக்கு, அப்படி சொல்லல. தாழ்த்தினான். அவனுக்கு வசதி. அவன் தன்னை தேவனிடத்தில் தாழ்த்துவதை தடுக்கவில்லை. அவனுடைய பணம் அவனை தன் தேவனிடத்தில் தன்னை தாழ்த்துவதை தடுக்கவில்லை. அவனுடைய உத்தியோகம் தன்னை தேவனிடத்தில் தாழ்த்துவதை தடுக்கல. நாம் தேவனிடத்தில் தாழ்த்தும் வரை நமக்கு நிம்மதி இல்லை. தேவனிடத்தில் தாழ்த்தும் வரை நமக்கு சமாதானம் கிடைக்காது. தேவனிடத்தில் தாழ்த்தும் வரை எனக்கு உங்களுக்கு நிரந்தர சந்தோஷம் கிடைக்காது. தேவனிடத்தில் நானும் நீங்களும் என்னை தாழ்த்தலன்னு சொன்னா எனக்கு ஆறுதல் கிடைக்காது. தேவனிடத்தில் என்ன நானும் நீங்களும் தாழ்த்தலன்னு சொன்னா எனக்கு ஆரோக்கியம் கிடைக்காது. தேவனிடத்தில் நான் என்னை தாழ்த்தலன்னு சொல்லனா எனக்கு பலன் கிடைக்காது. தேவனிடத்தில் என்னை தாழ்த்தலன்னு சொன்னா எனக்கும் உங்களுக்கும் விடுதலை கிடைக்காது. அது மாத்திரமல்ல, அவன் ஆஸ்தி, அவன் தேவனிடத்தில் ஜனங்களிடத்திலும் சமாதானமானான். யார்கிட்டங்க? 2 பேர்கிட்ட சமாதானம் ஆகணும். வெறும் இயேசுகிட்ட மட்டும் நான் சமாதானம் ஆகிறேன் அப்படின்னு சொல்லல. இருக்கிறீங்களா? வெறும் இயேசுகிட்ட மாத்திரம் நான் இயேசுகிட்ட மாத்திரம் தான் சமாதானம் ஆவேன், அவன் யாரு நான் அவங்ககிட்ட போய் சமாதானம் ஆகிறது அப்படின்னு சொல்லல. என்ன சொல்றாப்புல? என் ஆஸ்தியில பாதியை கொடுத்துடுறேன். சமாதானம் நான் மோசமா வாங்கியிருந்தேன்னு சொன்னா எல்லாத்தையுமே திருப்பி கொடுத்துடுறேன். ஏன்னா அது ஆண்டவருடைய ஒரு கட்டளை. அது பழைய ஏற்பாட்டில் ஒரு கட்டளை. மொசாயிக் லாஸ் பத்தி படி அது ஒரு கட்டளை. வசனம் சொல்லுகிறது, அப்படிப்பட்டவன் தான் செய்த குற்றத்தின் நிமித்தம் அபராதத்தின் முதலோடு 5ல் 1 பங்கை அதிகமாய் கட்டி தான் குற்றம் செய்தவனுக்கு செலுத்த கடவன் சொல்லி என்னாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ரொம்ப அவசியம். இப்ப சொல்லுங்க, சகேயு சிறிய மனிதன் தான், சின்ன மனுஷன் தான், ஆனா உயர்ந்த மனுஷனா மாறிட்டான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நானும் ஒருவேளை சின்ன மனுஷனா இருக்கலாம், உருவத்தில் சொல்லல. இன்னைக்கு எனக்கு ஒரு வாய்ப்பை ஆண்டவர் கொடுக்கிறார், நான் பெரிய மனுஷனா இருக்கணும். ஷார்ட் மேன் பிகம் a பிக் மேன். இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மை மாற்றிக்கொள்ள விரும்ப சொல்லுகிற காரியம். ஒப்பு கொடுக்கலாமா?